அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம் பார்க்க போவது எனக்கு பிடித்த வசனம் 5வது பாகம். ஸ்பீல்பர்க் அவர்களுடைய படம் ஷிண்ட்லர்ஸ் லிஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். பல ஆஸ்கர் விருதுகளை வென்றது. அதில் கிளைமேக்ஸில் மிக முக்கியமான ஒரு வசனம் இருக்குது. whoever saves one life saves the world entire. அதாவது யார் ஒருத்தர் ஒரு உயிரை காப்பாற்றுறாங்களோ அவங்க இந்த உலகத்தையே காப்பாற்றினது போல. ஒரு உயிரோட மதிப்பு என்னங்கிறது மிக மிக பெரிய விஷயம். இந்த உலகத்தில் எதை இழந்தாலும் மீட்டுடலாம். நீங்கள் பணம், பொருள், உறவுகள் கூட நீங்கள் திரும்ப வந்துடும். ஆனால் மீட்க முடியாத ஒன்றே ஒன்று உயிர். அப்படிப்பட்ட உயிரை யார் ஒருத்தர் காப்பாற்றுறாரோ அவர் இந்த உலகத்தையே காப்பாற்றினதுக்கு சமம். அதனால தான் நீங்கள் படைத்தல், அழித்தலை விடலை, உங்களுக்கு பாதுகாத்தல், காப்பாற்றுதல்னு இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு விஷயம். அந்த உயிரை காப்பாற்றுறதுனால தான் நமக்கு மருத்துவர்களை நம்ம பெரிய அளவில் கொண்டாடுறோம். அந்த உயிர் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக, அந்த உயிர் வாழணுங்கிறதுக்காக நல்ல உணவை சமைக்கிறாங்க பார்த்தீங்களா, நம்மளுடைய தாய், மனைவி, மகள் போன்றவர்கள். எங்கள் சில வீடுகளில் அப்பாக்கள் கூட ரொம்ப விரும்பி விரும்பி தேடி தேடி சாப்பாடுகளை பள்ளிகளுக்கு எடுத்துகிட்டு தேடி கொண்டு வருவாங்க. மகள்கள் தன் தாய் தந்தைக்கு பிடித்த சாப்பாடை எங்கேயாவது தேடி எடுத்துகிட்டு வருவாங்க. நல்ல பழங்கள், அதே மாதிரி நல்ல ஒரு சுவையான சமையல், அதில் சத்தான சமையல். இப்போ கூட பார்த்திங்கன்னா எதுக்கு இந்த சிறுதானியங்கள், நவதானியங்கள், நாட்டு சக்கு, இதெல்லாம் காரணம் என்ன? உயிரை வளர்க்குறது தானே, அந்த உயிரை காப்பாற்றுறது தானே. ஏன்னா அந்த உயிர் இருந்ததுன்னா அது நமக்கு மிகப்பெரிய சக்தி. உங்களுக்கு மிக நெருங்கிய ஒரு உறவு இருக்குது. அந்த உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்குன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? மிகப்பெரிய சந்தோஷமோ அந்த உயிர் குலைத்து வருது அப்படின்னா அது ரொம்ப பெரிய சந்தோஷம். அதனால் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களால் யாரெல்லாம் காப்பாற்ற முடியுமோ அவர்களை நீங்கள் காப்பாற்ற வேண்டும். நிச்சயமாக அவர்களுக்கு நீங்கள் ஒரு நல்ல வார்த்தை, இந்த ஒரு வசனம் கூட உங்களுக்கு ஒரு நல்ல எண்ணத்தை கொடுக்கும். ஒருத்தருக்கு நல்ல உணவை கொடுங்க, நம்பிக்கையான வார்த்தைகளை கொடுங்க. வார்த்தைகள் மனிதர்களை காப்பாற்றணும். தெரியுமா உங்களுக்கு? ஒருத்தனுக்கு ஒரு தற்கொலை எண்ணத்தில் இருக்கிறான். அப்போ 4 நல்ல வார்த்தை சொன்னீங்கன்னா அந்த எண்ணத்தையே மாற்றிடுவான். அந்த வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தைகள் இல்லை. ஒருத்தர் எல்லாத்தையும் இழந்து சோர்ந்து போயிருக்கிறார், பணம், கடன், அது இதுன்னு. அப்போது நான் இருக்கிறேன், நீ நம்பிக்கையோடு இரு, இந்த நாள் மாறும், நாளை வேறொன்றாக ஆகும் அப்படின்னு நீங்கள் அவருக்கு ஆறுதல் சொல்கிறீங்க, அவர் கையை பிடிக்கிறீங்க, அவர் தோளை தட்டி கொடுக்குறீங்க அப்படின்னா அவர் பழித்து விடுவார்ல. மனசு தானே எல்லாமே. நல்ல உணவு கொடுங்க உங்களுடைய குடும்பத்திற்கு. அந்த உணவு உயிரை வளர்க்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உடலை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேன். அந்த உடலுக்கு நல்ல உணவு மட்டும்னா நல்ல மூச்சு காற்று, நல்ல எண்ணம், நல்ல செயல்கள், எல்லாமே வாழ்க்கை நல்லா இருக்கும். அதனால் உங்களுக்கு என்னெல்லாம் நல்லதாக கொடுக்க முடியுமோ அது எல்லாமே பாதுகாத்தல் தான். வெறும் உணவு மட்டும் இல்லை, வார்த்தைகளாகட்டும். பணமே நீங்கள் நிறைய சம்பாதித்திருக்கிறீர்கள் என்றால் ஒரு 10% மற்றவர்களுக்கு, ஏன்னா எல்லாருக்கும் சம்பாதிக்க முடியாது, சம்பாதிக்கிறதுக்கான ஒரு திறன் இருக்காது. அதனால தான் கடவுள் என்னென்னா நிறைய பணக்காரர்கள் கொடுக்குறாங்கன்னா அது சேர்த்து வைக்கிறது மட்டும் இல்லை, சேர்த்து வைக்கக்கூடிய செல்வங்கள் எல்லாமே வீணான ஒன்று. அதை எப்படி செலவு செய்வது, அதை எப்படி முதலீடு செய்வது, அதுதான் ரொம்ப முக்கியம். ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் கொடுப்பது கடவுளுக்கு கொடுப்பதற்கான ஒரு முதலீடு. அதெல்லாம் விட்டுருங்க. உங்களுக்கு கடவுள் நம்பிக்கையில் கூட இல்லையா, அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். நீங்கள் ஒருத்தரை காப்பாற்றும் போது நீங்களே கடவுளாகி விடுகிறீர்கள். அதனால் நல்ல வார்த்தைகளை கொடுங்க, நல்ல உணவுகளை கொடுங்க, நல்ல ஒரு நம்பிக்கையை கொடுங்கள். ஒருத்தர் பயத்தில் இருக்கும்போது அவர்கிட்ட போய் நீங்கள் இன்னும் அவநம்பிக்கையாக பேசுனீங்கன்னா அவர் இன்னும் பயப்படுவார். அவர் வாழ்க்கை மீதே ஒரு பற்று இல்லாமல் ஒரு பயம் இன்னும் அவரை துன்புறுத்தும்ல. அப்படி பயந்தவரிடம், நம்பிக்கை இல்லாதவரிடம் நீங்கள் நான் இருக்கிறேன், நாங்கள் இருக்கிறோம், நாம் இருக்கிறோம், அந்த ஒரு வார்த்தை அவரை மீட்டெடுத்து விடும். நல்லதை கொடுங்கள், நல்லதை பெறுவீர்கள். நீங்கள் கொடுப்பது பன்மடங்கு பெருகி மீண்டும் உங்களுக்கே வரும். நன்றி.